சார் முருகன் மாநாடுல அதிமுக அதிமுக அதே மாதிரி அண்ணா பெரியார் குறித்து தவறாக சித்தரிக்கப்பட்டதற்கு அதிமுக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு ஓபிஎஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கூட்டணி கட்சிகளே தர்ம சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த முருகன் மாநாடு ஏற்படுத்தி இருக்கிறார். எங்களுடைய கூட்டணி நான் பேசும்போது ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய கூட்டணி உறுதியானது, இறுதியானது. முதலமைச்சர் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உங்களை கேட்க வச்சு எங்கள்கிட்ட கேட்டு விட்டாலும் சரி, நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்றது எங்களுடைய கூட்டணி உறுதியானது. மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது அது இந்து மொழி நடத்துகிற மாநாடு. நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம். என்ன அதனால இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் தவிர்த்திருக்கலாம், தவிர்க்க வேணும். ஆனால் இந்த கேள்வி நான் கேட்குற கேள்வியை நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் கர்ப்பிணி பெண் போலீஸாரால் அடிக்கப்பட்டு வயிற்றுல மிதிக்கப்பட்டு ரொம்ப சித்திரவதை உள்ளாகப்பட்டு பெட்டிஷன் கொடுக்க போனவங்களே அவங்க பாதிக்கப்படுறாங்க. இதே மாதிரி முன்னால 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு பாலியல் மெட்ராஸ்ல 1 வருஷமா ஒரு மனநிலை குன்றிய ஒரு பெண், அவங்கள 1 வருஷமா பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அவங்க பெற்றோர்கள் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதை அவங்கள அடிச்சு துன்புறுத்துறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கிற ஆட்சி தான் நடக்கும் நினைக்கிறேன். இதை விட்டுட்டு இப்போ தாம்பரத்து மயிலாடுதுறை பக்கத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களும் போலீஸை அடிச்சு துன்புறுத்துறாங்க. ஒரு வணிகர் பிடிச்சு நீங்க டிவியில காலைல 10 மணிக்கு செய்தி பார்த்தேன். போலீஸ் வணிகர்கள் பிடிச்சு அடிச்சு தரையில கரகரன்னு எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்களா? நீ யாராவது சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளம் ஒரு இளம் சிறுவர், அவர் அது வீட்டிலேயே தூக்குல தொங்கப்பட்டு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படின்னு தெரியல. ஏன் அமைதியா இருக்கீங்க? நயினார் நாகேந்திரன்ட்டையும் ஹெச்ராஜாட்டையும் கவர்மெண்ட் கேட்கிற கேள்வியெல்லாம் கூட்டணி எப்படியாவது சிதைக்குங்கிறதுல அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்காங்க. அது நிச்சயமா நடக்காது. மதுரையில் நடைபெற்ற மாநாடு உங்களை எல்லாம் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் சேர வர்றாங்க. வந்தா நாங்கள் வரவேற்கிறோம். இது எதை காட்டுதுன்னா, இப்பொழுதுனா இப்போ ஆளுங்கட்சி 4 வருஷம் முடிய போகுது. அடுத்தால தேர்தல் வரப்போகுது. முருகபக்தர்கள் மாநாடு எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எப்பொழுதும் ஒரு கட்சி ஜெயிக்க போகுதுன்னா அவருடைய பக்கம் அப்படி எல்லாருமே வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால அவர் யார் வந்தாலும் வரவேற்போம். நீங்களும் என்னன்னா எப்படியாவது கூட்டணியை உடைக்கலான்னு தான் நீங்களும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் நிச்சயமா நடக்காது.